தன்னால் அவனுக்கு 10 லட்சம் ரூபாய் நஷ்டமாகிவிட்டதே என்று நினைத்து ரோஷினி மாஸ்க்மேன் மீது கோபப்பட, அவள் துளியும் எதிர்பாராத நேரத்தில் அவளை இழுத்து தன் மடியில் அமர வைத்தான் மாஸ்க்மேன். அவனின் இந்த செய்கையை ரோஷினி எதிர்பார்க்கவில்லை. இப்போ என்ன பிரச்சனை உனக்கு? அது 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 வந்து பேச வார்த்தைகள் இல்லாமல் அவனின் செய்கையால் திகைத்துப் போய் அவள் தவித்துக் கொண்டிருக்க, படபடக்கும் அவளின் விழிகளையும் பேசத் தெரியாமல் தந்தியடிக்கும் அவளின் உதட்டையும் வைத்த கண் வாங்காமல் பார்த்தான் அவன். மாஸ்குக்குள் இருக்கும் அவனின் கூர்மையான பார்வையின் அர்த்தம் புரியாமல் குழம்பினாள் ரோஷினி. இங்க பாருங்க, நாம இப்போ வெளியே வந்திருக்கோம். இங்க வந்து இப்படி பண்றது சரியில்லை, விடுங்க. ஆமா, அந்த கடையில் அவ்வளோ சாரீஸ் இருந்ததில்ல, நீ ஏன் எதையும் எடுக்கல? அதோட ப்ரைஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா? அவள் கண்களை ஆராய்ந்து கொண்டே இவன் கேட்க, அவன் கேட்ட விதத்தில் வாய்விட்டு சிரித்தாள் ரோஷினி. எதுக்கு சிரிக்கிற? அதுவா, நீங்க கேக்குற கேள்வி கரெக்டு. ஆனா அந்த கேள்வியை யார்கிட்ட கேட்கணும்னு உங்களுக்கு தெரியலையே. அவள் சிரித்துக் கொண்டே கூற, அவள் பேசுவதையெல்லாம் இவன் எங்கு கவனித்தான்? தன்னவளின் சிரிப்பைத்தான் கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்லவா? அது என்னன்னா, எனக்கு இன்னும் சாரி கட்டவே தெரியாதுங்க. அதை கட்டுறதை விட இந்த மாதிரி சுடிதார் போடுறது தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கு. அதனால இனிமேல் என்னை எங்கே கூட்டிட்டு போனாலும் அந்த விஷயம் எனக்கு தேவைப்படுமான்னு பார்த்துட்டு கூட்டிட்டு போங்க மிஸ்டர் ஆரி, ஓகேவா? ஆடவனின் செதுக்கி வைத்திருந்த கேசத்திற்குள் கைவிட்டு லேசாக களைத்துவிட, அவளின் இத்தகைய தொடுதல் அவனை என்னமோ செய்தது. அவள் தொடுதலில் சொக்கிப் போய் சிலையாக அமர்ந்திருந்தான். மறுபடியும் அப்படி பண்ண? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ம். என்னோட அம்மாவும் எனக்கு இப்படி பண்ணுவாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அவள் சொல்லிக்கொண்டே மீண்டும் அவனின் கேசத்தை தன் விரல் கொண்டு லேசாக களைத்துவிட, அவளின் செய்கையில் அடிமை சாசனம் எழுதி தரவும் தயாரானான். ஆனா உங்க முடி இப்படி இருந்தா தான் நல்லா இருக்கு, நான் வேற கலைச்சு விட்டுட்டேன். தன் விரல் கொண்டு அவனுக்கு நேர்த்தியாக தலைவாரிவிடும் பணியில் இறங்கி இருந்தவளுக்கு அவனின் நிலை புரியவில்லை. இப்போதான் பெர்ஃபெக்டா இருக்கு. ஹலோ, எதுக்காக அப்படி பாக்குறீங்க? அவள் கேட்ட அடுத்த நொடி பெண்ணவளை இழுத்து அவளின் இதழில் இடைவிடாது முத்தமிட ஆரம்பித்தான். தன்னை விட வயதில் சிறியவளை அடிக்கடி இப்படி தொந்தரவு செய்யக்கூடாது என்று நினைக்கிறான் தான். ஆனால் கடைபிடிக்கும் பழக்கம் மட்டும் இதுவரை வந்ததில்லை. அவன் அதிகம் பேசாதவன். இவள் டேப் ரெக்கார்டரை போல நான் ஸ்டாப்பாக பேசுபவள். அவன் மெச்சூரானவன். ஆனால் இவளின் செயலில் இன்னும் சிறு குழந்தை தனத்தை பார்க்கிறான். இந்த பரந்த உலகில் யாரையும் அவ்வளவு எளிதில் நம்பாதவன். ஆனால் இவளோ பார்க்கும் அனைவரையும் நல்லவர்கள் என்ற கோணத்தில் பார்க்கிறாள். இது விண்ணுக்கும் மண்ணுக்கும் உள்ள பொருத்தம்தான். ஆனால் சுவாரஸ்யம் கலந்து அற்புதமானது. அவள் மூச்சு விடுவதற்கு திணறுகிறாள் என்பதை அறிந்த பிறகுதான் மனமே இல்லாமல் அவள் இதழுக்கு விடுதலை வழங்கினான். மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கிக் கொண்டு அவனிடமிருந்து பிரிந்தவள் அவனை கோபமாக பார்த்தாள். கம்மன் இருக்க மாட்டீங்களா? ஏன் இப்படி பண்றீங்க? கோவப்படாத, நீ கோவப்பட்டா இன்னும் அழகா இருக்க. அவளது மூக்கை பிடித்து ஆட்டிக்கொண்டே சொல்லவும் சட்டென்று அவன் கையை கடித்து வைத்தாள் ரோஷினி. ஆ, வலிக்குது. சரியான ஓல். நானா உல்ஃப்? என்னை பார்த்தா உங்களுக்கு ஓனை மாதிரி இருக்கா? இப்படி கடிச்சு வச்சா அப்புறம் என்ன சொல்லுவாங்க? அப்போ நீங்க என்ன இப்படி காயப்படுத்துறீங்கல்ல, அதுக்கு என்ன சொல்றது? அவன் அழுத்தமாக முத்தமிட்டதால் சிவந்து வீங்கி போன அவளின் இதழை காட்டி கேட்டாள். இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம் இருக்கு? நான் உல்ஃப்னா, நீங்க வேம்பயர். உங்ககிட்ட பேசுறதே வேஸ்ட். அவன் மடியிலிருந்து இறங்கி சீட்டில் அமர்ந்தாள். மாஸ்க்மேன் எதுவும் சொல்லாமல் அவளின் செய்கையை ரசித்து பார்த்து கொண்டிருந்தான். அப்போது அவனுக்கு ரிஷியிடமிருந்து அழைப்பு வந்தது. என்ன சீக்ரெட் பாய் ஃப்ரெண்ட் அவர்களே, அதிசயமா உங்க கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு சிட்டியோட பீக் டைம்ல வெளியில போயிருக்கீங்க. அது மட்டுமா, 10 லட்சம் ரூபாய தண்ணியா செலவு வேற பண்ணியிருக்கீங்க போல. மறுமுனையில் இருந்த ரிஷி சற்று கிண்டலாக கேட்டான். அதுல உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. மாற்றங்கள் அதிகமா தெரியுதே, ஜாக்கிரதை. போற போக்க பார்த்தா அந்த பொண்ணுக்காக உன்னை முழுசா மாத்திக்குவ போல. ரிஷி இங்குதான் எங்கோ இருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டான் மாஸ்க்மேன். Just shut up and cut the call, damn it. ரோஷினிக்கு கேட்காத குரலில் அவனை திட்டி காலை கட் செய்திருந்தான். இருவரும் அங்கிருந்து வீட்டிற்கு கிளம்பினார்கள். கார் சிக்னலில் நின்றிருந்தது. அதே சிக்னலில் நின்றிருந்தான் ரோஹன். எதிர்ச்சியாக ரோஷினியை பார்க்க அவள் ஏதோ ஒரு பணக்கார காரில் யாரிடமோ பேசிக் கொண்டிருப்பது போல் அவனுக்கு தெரிந்தது. இவ இன்னும் இங்கதான் இருக்காளா?
இவ கூட இருக்கிறது யாரு? உள்ளே இருப்பவனை பார்க்க நினைத்தான் ரோகன். ஆனால் மாஸ்க் மேனை அவனால் பார்க்க முடியவில்லை. ரோஷினி, அன்னைக்கு நீ என்கிட்ட இருந்து தப்பிச்சிருக்கலாம். ஆனா நான் உன்னை விட மாட்டேன். உன்னை எப்போ மும்பைக்கு கூட்டிட்டு வரணும்னு 3 வருஷமா பிளான் போட்டிருந்தேன். எப்படி உன்னை அவ்வளோ சீக்கிரம் விட முடியும்? சிக்னல் விடவும் கார்கள் நகரத் தொடங்கின. ரோகன் மாஸ்க் மேனின் காரை பின்தொடர ஆரம்பித்தான். ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த கார் மின்னல் போல் மறைந்து சென்றுவிட ரோகனால் அந்த காரை பின்தொடர முடியவில்லை. ச்சே, damn it. மறுபடியும் என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டா. இவளை நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன். மனதிற்குள் குமுறியவன் ரோஷினி இன்னும் மும்பையில் தான் இருக்கிறாள் என்பதை அறிந்ததால் அடுத்த நிமிடத்திலிருந்து அவளை தேடும் பணியை தீவிரமாக்கினான். டேய், இங்க பாருங்க, அவ இங்க மும்பையில தான் இருக்கா. ஒரு இடம் விடாம தேடுங்க, எனக்கு அவ வேணும். ஓகே பாஸ், நாங்க பாத்துக்கிறோம். அவளோட போட்டோ இதுதான். அப்புறம் இங்க தான் ஏதோ ஒரு கம்பெனில செலக்ட் ஆயிருக்கான்னு சொன்னான். அது ஏதோ மீடியா பேஸ்டு கம்பெனி தான். இங்க இருந்து 20 கிலோமீட்டருக்குள்ள எல்லா கம்பெனிக்கு முன்னாடியும் ஒருத்தன் நில்லுங்க. யாராவது அவளை பார்த்தீங்கன்னா அங்கேயே அவளை தூக்கிடுங்க. அவளை வச்சு நான் பல கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த தடவை மிஸ் ஆகக்கூடாது. மிஸ் ஆச்சு அப்புறம் நீங்க எவனும் வீட்டுக்கு போக மாட்டீங்க. ரோஷினி, இந்த தடவை நீ எப்படி என்கிட்ட இருந்து தப்பிக்கிறேன்னு நானும் பார்க்கறேன். ரோஹனின் திட்டத்திலிருந்து தப்பிப்பாளா ரோஷினி? கேளுங்க சீக்ரெட் பாய் ஃப்ரெண்ட் ஆடியோ சீரீஸ் உங்க குக்கு எஃப்எம் ஆப்ல. டவுன்லோட் தி ஆப் நவ.